எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் செய்திக்கான வார்த்தை எபிரேயர் 2:18. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எமக்கு ஒரு சோதனை வருகின்றதென்றால் நாம் சோர்ந்து போகாமல் தேவன் எம்மை ஏதோ ஒன்றிற்காக தயார்படுத்துகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக சோதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்ததால் அந்த அனுபவங்களின் மூலம் அதே போன்ற சோதனைகளை எதிர்கொள்ளும் மக்களுக்கு அவரால் உதவ முடியும். சோதனைகளை அனுபவித்த ஒருவரால் மட்டுமே அதை அனுபவிப்பவர்களுக்கு உண்மையான உணர்வு பூர்வமான உதவியை வழங்க முடியும். தாவீதும் கூட பலவிதமாக சோதிக்கப்பட்ட ஒருவர். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று கர்த்தரை தேடி உதவியை பெறுகிறார். யோபுவும் தான் சோதிக்கப்பட்ட காலத்திலே அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று கூறியது மாத்திரமல்ல, அந்த சோதனை காலத்தை கடந்ததால் தான் அவனால் தன்னை துக்கப்படுத்திய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய முடிந்தது. இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. சாலையோரமாக இருந்த மரத்தடி நிழலில் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருந்தான். அவனுடைய மடியில் அப்போதுதான் மேலே இருந்து கீழே தவறி விழுந்து சிறகு முறிந்து போன ஒரு பறவை இருந்தது. சிறுவன் அந்த சிறகு முறிந்து போன பறவையை வாஞ்சையோடு தடவிக்கொண்டு இருந்தான். சிறிது நேரம் கழித்து அந்த வழியாக பெண்மணி ஒருவர் வந்தார். சிறுவனின் அருகே சென்ற அந்த பெண், தம்பி, சிறகு முறிந்து போன இந்த பறவையை என்னிடம் தருகிறாயா? அதை நான் வீட்டுக்கு கொண்டு போய் அதற்கு மருத்துவம் பார்த்து அது குணமடைந்ததும் உன்னிடமோ அல்லது இங்கிருக்கும் காட்டிலோ விட்டு விடுகிறேன் என்றார். அதற்கு அந்த சிறுவன் அவரிடம், வேண்டாம் அம்மா, இந்த பறவையை நானே பார்த்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த பறவையை என்னை விட சிறப்பாக யாராலும் கவனித்துக் கொள்ள முடியாது என்றான். எதை வைத்து இப்படி சொல்லுகிறாய் என்று அவர் கேட்க, சிறுவன் தான் இழந்து போன தன் கையை காண்பித்தான். அப்போதுதான் அவன் ஒரு கை இல்லாதவன் என்பதை அவர் கவனித்தார். அவருக்கு கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. இருந்தாலும் அதை அடக்கி கொண்டு, ஆமாம் தம்பி, நீ சொல்வதும் சரிதான். இந்த பறவையை உன்னை விட வேறு யாராலும் அவ்வளவு சிறப்பாக கவனித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றார். ஆமென அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வித குற்றமும் செய்யாமலேயே அவருடைய வஸ்திரங்களை கழற்றி அவருடைய தலையிலே முள்முடி தரித்து அவர் மேல் துப்பி சிரசிலை அடித்து பரியாசம் பண்ணி இரத்தம் வழிய வழிய சிலுவையில் அறைந்தனர். எனவே அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனவே எமக்கு வரும் சோதனைகளும் நிச்சயமாக பிறருக்கு பயனுள்ளவையாக மாறும். இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. எங்களுக்கு வருகிற சோதனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வாக்கின்படி எங்கள் சோதனைகளிலே நீர் எமக்கு உதவி செய்து எம்மை விடுவித்து உம்மை போல உலகத்தை ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. நாமும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும்படி எங்களை நீங்க நடத்துங்கப்பா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நாமும் உதவி செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.